ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்தியாவின் நவீன கல்வி பெண் கல்வியின் அன்னை என்று போற்றப்பட்டவர் யார்? சாவித்ரிபாய் அவங்க தான் வந்து இந்தியாவினுடைய நவீன கல்வி பெண் கல்வியினுடைய அன்னை. இவங்க 1852 மகிழா சேவா மண்டல் அப்படின்ற அமைப்பை வந்து தோற்றுவிக்கிறாங்க. 1863 சிசுக்கொலை தடுப்பு இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கிறாங்க. சாவித்ரிபாய் பூலே எழுதிய கவிதைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவ்யா பூலே, பவன் காஷி சுபோத் ரத்னாகர், புறப்படு கற்றீடு அப்படின்ற 3 கவிதை நூல்களை எழுதியிருக்காங்க. இதில் புறப்படு கற்றீடு அப்படின்ற கவிதை நூல் வந்து பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வி வலிமையை வந்து ஓங்கி ஒலித்தது. பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வி வந்து எவ்வளோ அவசியம் அப்படின்றத வந்து ஓங்கி ஒலித்த கவிதை தான் வந்து புறப்படு கற்றீடு அப்படின்ற கவிதை. 1852 ஆங்கில அரசு சிறந்த ஆசிரியர் விருதை வந்து வழங்கியிருக்காங்க. 1998 இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது. இவங்க வந்து 1848 பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து இவங்க நிறுவி, இவங்களும் இவருடைய கணவர் ஜோதிராவ் பூலேவும் வந்து நிறுவி அதில் வந்து பெண்களுக்கான கல்வி, இலவச கல்வியை வந்து இவங்க இது பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து ஜனவரி 3 வந்து பெண் ஆசிரியர் தினம் அப்படின்ட்டு கொண்டாடுறோம். ஏன்னா சாவித்ரிபாய் தான் வந்து பார்த்தோம்னா முதல் பெண் ஆசிரியர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அதனால ஜனவரி 3 வந்து பெண் ஆசிரியர் தினம் வந்து கொண்டாடுறோம். அடுத்து, இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? 1960 கையெழுத்தானது. இது வந்து சிந்து நதி படுகையினுடைய கிழக்கில் உள்ள ராவி, பியாஸ், சட்லஜ் நதிகளினுடைய நீரை வந்து இந்தியாவும், மேற்கில் உள்ள சிந்து, ஜூலம், செனாப் நதியினுடைய நீரை வந்து பாகிஸ்தானும் வந்து பயன்படுத்தி கொள்ள வந்து ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது. அடுத்து பார்த்தோம்னா இந்தியா வங்கதேசம் இடையே கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1996 மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் எதற்கானது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில் பாயும் கங்கை நதியில் கட்டப்பட்டுள்ள பராக்கா குறுக்கணையை சுற்றியுள்ள நீரை வறண்ட காலங்களில் பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் 30 ஆண்டு கால ஒப்பந்தம் வந்து இது போட்டாங்க. இந்தியா வங்கதேசம் இடையே கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் 1996. அடுத்து, நாட்டில் கடந்த டிசம்பரில் சரக்கு சேவை வரி ரூபாய் 1.74 லட்சம் கோடியாகும். இது 2024 டிசம்பர் மாதத்தை ஒப்பிடுகையில் 2024 டிசம்பர் மாதத்தில் ரூபாய் 1.64 லட்சம் கோடி. இது வந்து கம்பேரிட்டிவ்லி எவ்வளோ சதவீதம் வந்து அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா 6% வந்து அதிகமாகும். நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான 3 காலாண்டுகளில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 16.5 லட்சம் கோடியாகும். முந்தைய நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் இது ரூபாய் 15.2 லட்சம் கோடியாக இருந்தது. 2024-25 நிதியாண்டில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவில் மொத்தம் ரூபாய் 22.08 லட்சம் கோடி வந்து வசூலானது. அடுத்து, இந்தியா தனது அணுமின் நிலையங்களினுடைய பட்டியலை எந்த நாட்டுடன் பரிமாறிக்கொண்டது? பாகிஸ்தான் நாட்டுடன் தான் வந்து பரிமாறிக்கொண்டது. 1988 டிசம்பர் 31 கையொப்பமான இருதரப்பு ஒப்பந்தம் 1991 ஜனவரியில் நடைமுறைக்கு வந்தது. அதாவது ஜனவரி 1 வந்து நடைமுறைக்கு வந்தது. அதன்படி தான் வந்து நேற்று வந்து 1 அப்படின்றதுனால வருடத்தினுடைய முதல் நாள். அதனால வந்து தனது அணுமின் நிலையங்களினுடைய பட்டியலை வந்து 2 நாடுகளும் பரிமாறிக்கொண்டன. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அணுமின் உற்பத்தி நிலையங்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுக்கும் இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் வந்து பரிமாறிக்கொள்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து, புலி மாநிலம் என்று அழைக்கப்படுவது எந்த மாநிலம் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் தான் புலிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. புலிகளோட கணக்கெடுப்பில் தற்போது 166 புலிகள் வந்து இறந்திருக்கிறதா வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. இது முந்தைய ஆண்டை விட எத்தனை புலிகள் வந்து அதிகமாக இறந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 40 புலிகள் வந்து அதிகமாக இறந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த புலிகளோட இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வயது முதிர்வு, உடல்நிலை காரணம், அதெல்லாத்தையும் தாண்டி மேஜரான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புலிகளுக்கு இடையே ஏற்படுற மோதல் தான் வந்து இதுக்கான மெயின் காரணமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் புலிகளோட இறப்பு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றாங்க. சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29 வந்து அனுசரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நியூயார்க் மேயராக பதவியேற்றவர் யார்? இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோரான் மம்தானி. ஆல்ரெடி வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்ட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். இப்போ அவர் வந்து பதவி ஏற்றுட்டார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோரான் மம்தானி அப்படின்றவர் தான் வந்து மேயராக, நியூயார்க்கினுடைய மேயராக பதவியேற்றிருக்காரு. இவர் 112வது மேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.